வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RSA அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். இந்த அல்காரிதம்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன், இந்த அல்காரிதம்னுடைய ஃப்ளோ, இந்த அல்காரிதம்க்குன்னு ஒரு ப்ராப்ளமோட உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க போகிறோம். அந்த ப்ராப்ளமும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளமை வச்சு தான் உங்களுக்கு இந்த அல்காரிதமை கிளியராக புரிய வைக்க போகிறேன். இதில் இந்த அல்காரிதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? எப்படி இன்வெர்ஸ் மாடல் எடுக்கிறது, எப்படி மாடல் எடுக்கிறது, இது நிறைய விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சுப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். ஓகேங்களா? RSA, இந்த RSAல 3 பேர் இருக்காங்க. ரைவர்ஸ்ட், ஷாமீர், ஆடல்மேன் கிரிப்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட்டாக RSA கிரிப்டோ சிஸ்டம் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அல்காரிதமில் ஒரு யூசர் என்ன பண்ணுவார்னா பப்ளிக் கீயை யூஸ் பண்ணுவார். இன்னொருத்தர் சீக்ரெட் கீயான ப்ரைவேட் கீயை பயன்படுத்துவார். அப்போது ஒரு யூசர் பப்ளிக் கீயை பயன்படுத்துவார், இன்னொருத்தர் சீக்ரெட் கீயை பயன்படுத்துவார், அதாவது ப்ரைவேட் கீ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரேண்டமாக ஒரு பெரிய லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸை வாங்கிக்கும். ரேண்டம்லி சூசஸ் டு லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கு பேர் வச்சிடலாம் P and Q. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதை எண்ணுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். n is equal to PQ. n is equal to PQ. ஸோ ரேண்டமாக ஒரு ப்ரைம் நம்பர், இன்னொரு ப்ரைம் நம்பர், அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அது எண்ணுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டெப்ஸ், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போக போகுது இந்த அல்காரிதத்தில். இதை நம்ம கீ ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ சொன்னதான் ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பிக் டு லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கு பேர் வச்சிடலாம் P and Q. அதே மாதிரி எடுத்துக்கிற அந்த ப்ரைம் நம்பர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ P இஸ் நாட் ஈக்குவல் டு Q. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 பெரிய லார்ஜ் பெரிய நம்பர், அதாவது ப்ரைம் நம்பர் எடுத்துக்கணும் P and Q. அந்த 2 நம்பருமே சேமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். Pயும் Qவும் மல்டிப்ளை பண்ணி எண்ணுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும். அதாவது P minus 1 into Q minus 1. ஸோ P minus 1க்கு வர ஆன்சரையும் Q minus 1க்கு வர ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணி பை ஆஃப் n வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன பண்ணணும், E வேல்யூ பிக் பண்ணணும். நம்ம பிக் பண்ணுற E வேல்யூ எப்படி இருக்கணும், ஸோ தட் GCD ஆஃப் E கமா பை ஆஃப் n, நம்ம பிக் பண்ணுற அந்த E வேல்யூவும் இந்த பை ஆஃப் nல கிடைச்ச ஆன்சருக்கும் GCD எடுத்தோம்னா 1ன்னு வரணும். அப்போனா அந்த E வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும், 1லேருந்து இந்த பை ஆஃப் nக்குள்ளே இருக்கிற E வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதான் பிக் பண்ணுறது. ஸோ ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், E வேல்யூ பிக் பண்ண போகிறோம். எப்படிப்பட்ட E வேல்யூ, நம்ம பிக் பண்ணுற E வேல்யூவும் இந்த பை ஆஃப் n GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுக்கும்போது நம்மளுக்கு 1ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி E வேல்யூ பிக் பண்ணணும். அந்த E வேல்யூ கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும், 1லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த பை ஆஃப் nக்குள்ளே தான் அந்த E வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 5 D வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த D வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா E வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு இன்வர்ஸ் எடுத்து மாட் எடுக்கணும் பை ஆஃப் n கூட. ஸோ D இஸ் ஈக்குவல் டு E இன்வர்ஸ் மாட் பை ஆஃப் n. சரி, இப்போ D வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 6 என்ன பண்ணணும், பப்ளிக் கீயை வாங்கணும். ஸோ அதுக்கு சிம்பிள் நம்ம KUன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு பப்ளிக் கீயில் என்னென்ன இருக்கணும்னா E வேல்யூ இருக்கும், N வேல்யூ இருக்கும். ஸோ E வேல்யூ நம்ம பிக் பண்ணல ஸ்டெப் 4ல் அந்த E வேல்யூவும் இந்த N வேல்யூ எங்கே இருக்குன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் Pயும் Qவும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் அந்த N வேல்யூ, அதான் பப்ளிக் கீ. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் கீ வாங்கணும். ப்ரைவேட் கீக்கு சிம்பிள் KRன்னு வச்சுப்போம். அதில் Dயும் N எடுத்துக்கணும். ஸோ D வேல்யூ, N வேல்யூனாது ஸ்டெப் 2ல் கிடைச்ச Pயும் Qவும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் N வேல்யூ. ஸோ இப்படி பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். என்கிரிப்ஷன் என்னது, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் என்கிரிப்ஷன். ஸோ C இஸ் ஈக்குவல் டு P பவர் E mod n. ஓகேங்களா? இந்த PE, இந்த Pயில் என்னது, அதுதான் பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கான வேல்யூ. ஸோ P பவர் E கண்டுபிடிச்சாச்சு. மாட் அந்த n வேல்யூ பண்ணோன்னா நம்மளுக்கு என்கிரிப்ஷனான இந்த சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிடும். அடுத்தது டீக்ரிப்ஷன். பிளெயின் டெக்ஸ்ட் எப்படி கிடைக்குன்னா திரும்ப இந்த C எடுத்து பவரில் இந்த D வேல்யூ போட்டு மாட் பண்ணோம்னா n கூட நம்மளுக்கு பிளெயின் டெக்ஸ்ட் கிடச்சிடும். ஸோ இப்படி தான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுவோம். இதுதான் அந்த அல்காரிதமுடைய ஃப்ளோ. இப்போது
ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். பெர்ஃபார்ம் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் யூஸிங் RSA algorithm for P is equal to 7, Q is equal to 11, E is equal to 7 and M is equal to 9. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற அந்த லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸ் 2 ப்ரைம் நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் P is equal to 7, செகண்ட் ப்ரைம் நம்பர் Q is equal to 11. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாமல் 7 into 11 77. அந்த 77 எடுத்துகிட்டு Nல போய் ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ N is equal to 77. இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா P minus 1 into Q minus 1. P என்ன கொடுத்துருக்காங்க 7, ஸோ 7 minus 1 into Q என்ன கொடுத்துருக்காங்க 11, 11 minus 1, 7 minus 1 6, 11 minus 1 10, 6 10s are 60. ஸோ பை ஆஃப் n கண்டுபிடிச்சாச்சு 60. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் D வேல்யூ கண்டுபிடிக்கணும். D வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா E இன்வர்ஸ் mod பை ஆஃப் n. நம்ம E வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க 7. E வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 7. அந்த 7 எடுத்து இங்கே எழுதிப்போம். 7 பவர் மைனஸ் 1 மோட் பை ஆஃப் n ப்ரீவியஸ் ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம். பை ஆஃப் n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 60. அந்த 60 எடுத்து இங்கே எழுதிப்போம். ஸோ 7 இன்வர்ஸ் mod 60. இது இந்த 7 இன்வர்ஸ்னால் இன்வர்ஸ் மாடுலோன்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த 7 இன்வர்ஸ் mod 60 எடுத்தோம்னா ஆன்சர் வந்து 43. இந்த 43 எப்படி வந்ததுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை பாருங்கள். 7 இன்வர்ஸ் mod 60. ஸோ இதுக்கு எப்படி வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது mod வேல்யூ. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சில வேரியபிள்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வேரியபிள் G, R1, R2, R, T1, T2, நெக்ஸ்ட்டு T. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்லாம் எழுதிக்கணும். என்னென்ன G, R1, R2, R, T1, T2, T இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறமா இங்கே 16 இருக்குங்க இல்லையா, அந்த 60 எடுத்து இந்த R1 கீழே எழுதணும். இதில் இருக்க இந்த 7 எடுத்து இந்த R2 கீழே எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த T1க்கும் T2க்கும் எப்பயுமே 0 1ன்னு கொடுத்துடணும் காமன் வேல்யூ. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 7-ஐ 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 7-ஐ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 60-ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 60-ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 7 8s are 56. 60ல் 56 போயிடுச்சுன்னா 4. ஸோ இதுதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை எடுத்து இந்த ஆரில் எழுதணும் 4. இதுதான் கோஷன்ட். இந்த கோஷன்ட் 8 எடுத்து இந்த ஜியில் எழுதணும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த T கண்டுபிடிக்கணும். டீனுடைய ஃபார்முலா என்னதுன்னா T1 மைனஸ் G T2. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதில் T1 என்ன இருக்குது 0 மைனஸ் G என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8. 8 இன்ட்டு T2 என்ன இருக்குது 1. 0 மைனஸ் 8 1s are 8. 0 மைனஸ் 8 என்னது மைனஸ் 8. ஸோ T வந்து மைனஸ் 8. அந்த மைனஸ் 8 எடுத்து இங்கே எழுதணும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 7-ஐ இப்படி கீழே இறக்கிடணும். இந்த 4-ஐ இங்கே கீழே இறக்கிடணும். இறக்கியாச்சுங்களா. அப்படியே இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க. இந்த 1-ஐ இங்கே கீழே இறக்கிடணும். இந்த மைனஸ் 8-ஐ இப்படி கீழே இறக்கிடணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த 7-ஐயும் 4-ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 7-ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 1s are 4. 7ல் 4 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும் 3. ஸோ இந்த 3 எடுத்து இந்த இடத்துல எழுதணும். கோஷன்ட் 1 எடுத்து இந்த இடத்துல எழுதணும். இப்போது திரும்பவும் T கண்டுபிடிக்கணும். Tக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், T is equal to T1 மைனஸ் G into T2. இப்போது இந்த லைனில் T1 என்ன இருக்குது வேல்யூ 1. 1 மைனஸ் G வேல்யூ என்ன இருக்குது அகைன் 1.
T2 என்ன இருக்குது -8, T2 என்ன இருக்குது -8, 1 minus into minus plus 1 8s are 8, 1 plus 8 என்ன வரும் 9, ஸோ T நோடைய வேல்யூ 9, அந்த 9 எடுத்து இங்கே எழுதணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த 4 இப்போ கீழே இறக்கிக்கணும், இந்த 3 இப்போ கீழே இறக்கிக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த -8 கீழே இறக்கிக்கணும், இந்த 9 கீழே இறக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 4ஐயும் 3யும் டிவைட் பண்ண போகிறோம். 3 4, ஸோ 3 1s are 3, ரிமைண்டர் 1, ஸோ இந்த 1 எடுத்து இந்த ரிமைண்டரில் எழுதணும், இந்த கோஷன்ட் 1 எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது T வேல்யூ கண்டுபிடிக்கணும். T is equal to T1 minus G into T2. T1 என்ன இருக்குது -8 இருக்குது, -8 minus G என்ன இருக்குது 1, T2 என்ன இருக்குது 9, இங்கே பாருங்கள் T2 என்ன இருக்குது 9 இருக்குது, அந்த 9 எடுத்து எழுதணும். -8 1 into 9 9, -8 -9 என்னது -17, இதுதான் T வேல்யூ. இந்த -17 எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இப்போ இந்த 3ஐ கீழே இறக்கிடணும், இந்த 1 கீழே இறக்கிடணும், இந்த 9 கீழே இறக்கிடணும், இந்த -17 கீழே இறக்கிடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 3யும் 1யும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 1 3, ஸோ 1 3s are 3, ரிமைண்டர் 0. ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர் என்ன வந்துடுச்சு 0 வந்துடுச்சு, ஸோ இந்த 6 இருக்கிற இடத்துல 0 போடணும், கோஷன்ட் என்ன இருக்குது 3. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், T கண்டுபிடிக்க போகிறோம். T is equal to T1 minus G into T2. ஸோ T1 என்ன இருக்குது இதில் 9 மைனஸ் G என்ன இருக்குது இதில் 3 into T2 என்ன இருக்குது இதில் -17, ஸோ 9 minus into minus plus 3 7s are 3 17s are 51, ஸோ 9 plus 51 60, ஸோ T நோடைய ஆன்சர் என்னது 60. அந்த 60 எடுத்து இந்த இடத்துல எழுதிடணும். இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க, என்னென்னு பாருங்களேன், இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்துடுச்சிங்களா? அதே மாதிரி இந்த 60யும் இங்கே வந்துடுச்சு பாருங்கள் ஃபைனலாக. ஓகேங்களா? நீங்கள் இதை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த ரிமைண்டர் மட்டும் பார்த்துருங்க. ரிமைண்டர் 0 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த T2 இருக்குங்க இல்லையா, அந்த T2வில் என்ன ஆன்சர் இருக்கீங்க -17 இருக்கு இல்லையா, அந்த -17 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாடு பக்கத்தில் 60 இருக்கு இல்லையா, அந்த 60 கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ 60ல் 17 போயிடுச்சுன்னா எவ்வளவு, இங்கே சைடில் செப்பரேட் பண்ணலாமா, 16ல் 70, ஸோ 10 5, ஸோ 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, ஸோ ஆன்சர் 43. அப்போது ஒரு 7 இன்வர்ஸ் மாட் 16 ஆன்சர் என்னது 43. இப்படி தான் இன்வர்ஸ் மாடலோ கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்படி ஒரு இன்வர்ஸ் மாடலோ கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது வந்துச்சுன்னா இந்த சொல்லி கொடுத்த ட்ரிக்கை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, பப்ளிக் கீ கண்டுபிடிக்கணும். அது KU, அதுக்கு ஃபார்முலானது E, N, அதுதான் பப்ளிக் கீ. E வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். E வேல்யூனா இருக்கீங்க 7, N வேல்யூ ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 77. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு கிடைச்ச பப்ளிக் கீ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, ப்ரைவேட் கீ. ஸோ ப்ரைவேட் கீ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு KR, அதில் என்ன இருக்கும் D இருக்கும், N இருக்கும். D வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 43, N வேல்யூ ஸ்டெப் 1லேயே கண்டுபிடிச்சிட்டோம். Pயும் Q மல்டிப்ளை பண்ணும்போது 77 வந்தது. ஸோ பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் 6, என்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ C is equal to M⁻E mod N. கொஷனில் M கொடுத்துட்டாங்க, கொஷனில் M வேல்யூ கொடுத்துட்டாங்க 9, அந்த 9 எடுத்து இங்கே எழுதிப்போம். 9 பவர் E வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதுவும் கொடுத்துட்டாங்க கொஷனில் E வேல்யூ 7, அந்த 7 எடுத்து இங்கே எழுதிப்போம். ஸோ M வேல்யூ கொடுத்தாச்சு, E வேல்யூ கொடுத்தாச்சு, கிவனில் எடுத்து எழுதிட்டு மாட் N வேல்யூ ஸ்மால் n வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஸ்டெப் 1ல் 77. 9 பவர் 7 இது எப்படி கேல்குலேட்டர் போடணும்னா
9 டைப் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் டைப் பண்ணிட்டு 7 டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் 4782969. அப்புறம் mod 77. இந்த ரெண்டு நம்பருக்கு mod எடுத்தோம்னா 37. எப்படி வந்து ரெண்டு நம்பருக்கு mod எடுக்கணும்னு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இந்த நம்பர் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த 37 ஆன்சர் வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்கிரிப்ஷன் வேல்யூ வந்துடுச்சு 37. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 டீக்ரிப்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டீக்ரிப்ஷனுக்கு ஃபார்முலா பாருங்கள், m is equal to c⁻d mod n. ஓகேங்களா? c என்ன இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் c 37. ஸோ 37 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. பவரில் டியும் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம் 43. அந்த 43 எடுத்து எழுதிக்கணும். பவரில் mod n, இது வந்து கேபிட்டல் n கிடையாது, ஸ்மால் n. ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் n. ஸோ ஸ்மால் n ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 77. ஸோ 37 பவர் 43 mod 77 எடுத்தோம்னா ஆன்சர் 9 வரும். இந்த 9 நீங்கள் சால்வ்லாம் பண்ண தேவையில்லை, கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. இதை ஸ்டார்டிங்லே இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஆர்எஸ் அல்காரிதம்க்கு இந்த m வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நம்ம அந்த சைஃபர் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் என்கிரிப்ஷனில். அதனால் அது ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை எழுதினாலே போதும். இதை கேல்குலேட்டரில் போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஈஸியாக முடிஞ்சுதுங்களா? சம் ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஆர்எஸ்ஏ கிரிப்டோ சிஸ்டம் அல்காரிதம்க்கு என்ன தேவை, அதோடைய ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் கீ ஜென்ரேஷன் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, 4, 5, 6 அண்ட் லாஸ்ட் டீக்ரிப்ஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.